ஒருத்தனை வந்து ஒரு பனிஷ்மெண்ட்டுக்கு வந்து அவன் தப்பு பண்ணதுக்கு நரகத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்களாம். அவன் நரகத்துல வந்து ரொம்ப வருஷமா நரகத்துல இருந்து அவன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான். ஆனா அந்த நரகத்திலே இருந்து அது பழகி போச்சு. சோ அவனுடைய கர்மங்கள்லாம் முடிஞ்சு போச்சு. அவனை உடனே என்ன பண்றாங்க, அப்பா உன் கர்மம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, நீ கஷ்டப்பட்டதெல்லாம் போகுது, நீ நேரா சொர்க்கத்துக்கு போன. அவனுக்கு வந்து அழைப்பு வந்து அவர் கூட்டிட்டு போறதுக்கு ஆள் வராங்க. அவரா என்ன சொல்றாரு, நான் சொர்க்கத்துக்கு எல்லாம் வரமாட்டேன் அப்படின்னா. ஏன்பா வரமாட்டேன் அப்படின்னாங்க. வேணாம் வேணாம் வேணாம், எனக்கு வந்து தெரிஞ்ச பேயே போதும், தெரியாத பேயை விட தெரிஞ்ச பேயே மேலு அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த நரகத்திலே கஷ்டப்பட்டு பட்டு பழகிட்டேன், தெரியாத ஒரு இடத்துக்கு போய் நான் ஏன் கஷ்டப்படணும். அந்த மாதிரி நாம இந்த உலகத்திலேயே வந்து துக்கத்திலையும் கஷ்டத்திலையும் துயரத்திலையும் இருந்து பழகிட்டோம். அது நம்மளுடைய பை நேச்சராவே பழகி நம்ம வந்து ஒரு ஜடம் மாதிரி ஒரு மந்தமா ஒரு வந்து ஒரு இது இல்லாம ஆகிட்டோம். அதனாலேயே நமக்கு வந்து இதுல இருந்து விடுபடணும்னு தெரியாம இதுலயே மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு திருப்பி அதுலயே ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை கேட்டு விசாரணையை எடுத்துட்டு வந்து உள்ளுக்குள்ள விடுபடுறதுக்கு உண்டான இந்த ஒரு வழியை நம்ம முயற்சி பண்ணலைன்னா நம்ம என்ன பண்ண முடியும், திருப்பி 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 பிறவி எடுக்கணும். மாணிக்க வாசகர் சொல்றாருல்ல, புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி கல்விருகமாகி பல்லுசிறாய் பறவையாய் பாம்பாய், இந்த மாதிரி எல்லா பிறப்பும் தேவர்களாய் முனிவராய் மனிதராய் எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேனே எம்பெருமான் அப்படின்ற மாதிரி மீண்டும் மீண்டும் நாம் இந்த உலகத்துல பிறப்பு எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். 84 லட்சம் யோனிகள் இருக்குன்னு சொல்றாங்க நம்மளுடைய சாஸ்திரங்களை சொல்லப்படுது. 84 லட்சம் வகையான உயிர்கள் இருக்குதான். அது ஊர்வன, பரப்பன, முட்டையிடுவன, அல்லது கர்ப்பத்தில் தாங்கி அது வந்து குஞ்சு உயிர் கொடுப்பது, அது எப்படி வேணாலும் இருக்கட்டும். மனிதர்களே 6 வகையான மனிதர்கள் இருக்கிறாங்க எல்லாம் சொல்றாங்க. மனிதர்கள், தேவர்கள், அசுரர்கள், கிம்புருடர்கள், இந்த மாதிரிலாம் சொல்றது எல்லாம் பல விஷயங்கள் அதுல சொல்றாங்க. இப்படி அரிய இத்தனை 84 லட்சம் டைப்ல மனிதர்கள் டைப் தான் 4 லட்சம் தான். 80 லட்சம் டோட்டலி வேற வேற இந்த டிஃப்ரெண்டான அந்த இந்த பூச்சி புழு மிருகங்கள்லாம் 4 லட்சம் தான் சொல்றாங்க. அந்த 4 லட்சத்திலையும் ஒரு நல்ல மனிதனாக பிறந்து ஒரு நல்ல புத்தியை கொண்டு நல்ல மனதை கொண்டு அதுல இதை பயிற்சி பண்ணி இதெல்லாம் எடுத்து நம்ம விடுபடணுமா வேண்டாமா, இது நம்ம கையில இருக்குது. ஸோ நாம வந்து மோட்சம் அடைவதற்கும் ஞானத்தை உணர்வதற்கும் வாழ்க்கையின் முதல் குறிக்கோளாக என்று மாற்றுகின்றோமோ அப்பொழுதுதான் நமக்கு வந்து சரியான பாதையினே போறோம். அது வரைக்கும் மனிதர்களாக நம்ம வாழ்ந்தாலும் சரி, மனிதத்திலே வந்து சம்சார பந்தத்திலே மற்ற உயிரினங்களுக்கும் நமக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. என்ன பெரிய வித்தியாசம், கொஞ்சம் அறிவு இருக்குது. அந்த அறிவு இருந்தாலும் நம்ம அதே மாதிரிதான் வாழ்றோமே தவிர இந்த அறிவு எதுக்கு இறைவன் கொடுத்திருக்கோம்னா அதுக்கு நம்ம பயன்படுத்தவே கிடையாது. பகுத்தறிவு என்று 6ஆம் அறிவு நமக்கு கொடுத்திருப்பது இது அனைத்தையும் ஆராய்ச்சி செய்து இதுல இருந்து சத்தியம் என்ன என்று புரிந்து அந்த சத்தியத்தோடு வாழ்வதற்கு கொடுக்கப்பட்டதே தவிர அந்த அறிவை பயன்படுத்தி ஆசைகளை உருவாக்கி ஆசையின் மேல் ஆசைகளை உருவாக்கி அது துக்கத்தை உருவாக்கி மோகப்படுத்தி அப்படியே வாழ்றதுல என்ன இருக்குது. அதனாலதான் இவ்வளவு துக்கம் நம்மளுடைய வாழ்க்கையில வருது. அதனால இதுல இருந்து நம்ம வெளிப்படணும் அப்படிங்கறத இங்க சொல்றாரு. நல்லது.